இந்த வயது குழந்தைகளுக்கு, இந்த வயது பெண்ணுக்கு என்ன சிக்கல்கள் வரும் என்று அனுபவம் கடந்தவர்கள் சொல்லித் தருகின்ற பொழுது அவர்களை கேலி செய்யாமல் யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இந்த வயது இருக்குல்ல, இது ரொம்ப குரூஷியலான ஏஜ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் சொல்றேன், உயர்ந்த விஷயம் எது இருந்தாலும் அது அழகாகட்டும், அறிவாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், எந்த உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் அது தீமைகளால் வசீகரிக்கப்படும். உன்னிடத்தில் எந்த நன்மை இருந்தாலும் அந்த நன்மை முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும். தீமையால் வசீகரிக்கப்படுகின்ற பொழுது நீ உன்னுடைய நன்மைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாய். நல்லா படிச்சுட்டு இருந்திருப்ப, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பிள்ளை நல்லா தாங்க படிச்சது, இந்த 9ஆம் கிளாஸ் வந்ததுல இருந்து என்ன நடந்ததுன்னே தெரியல என்று சொல்லுகின்ற பெற்றோர்களை எனக்கு தெரியும். யோசித்தால் உங்களுக்கே அந்த காரணம் தெரியும். தீமைகளால் வசீகரிக்கப்படுகிறீர்கள். அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து சேர்ந்துச்சு. கையில இந்த ஒரு கொள்ளிக்கட்டை இருக்குதுல்ல, அதை எடுத்து அப்படி ஆன் பண்ணா 350 விஷயம் வந்து நிக்குது. டிவியை ஓபன் பண்ணா 350 சேனல். நாமெல்லாம் 10th + 2 பாஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்ல, இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்லயே பாஸ் பண்ணிட்டு வருதுங்க பாருங்க, இதுங்க பெரிய விஷயங்க. நம்மளை விட பெரிய பிள்ளைங்க, பெரிய ஆளுங்க அவங்க. நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் இல்லாம முன்னேறினதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் இருந்து வருதுங்களே, இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினான்னு. குழந்தைகளே, உங்களை தேடி தீமை வரட்டும், ஆனால் அந்த தீமையால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறீர்களா என்பதில் தான் உங்கள் வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு விஷயங்க, வாழ்க்கையில் உன் உயரத்தை நீ தொட வேண்டும் என்றால் என் குழந்தைகளே ஒன்று மட்டும் நினைவில் கொள். பட்டுக்கோட்டை எழுதினான், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. உன் திறமையால், உன் கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஆற்றலால் நீ எண்ணாத அத்தனை எண்ணங்களையும் எண்ணக்கூடும். உன் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளையும் நீ அடையக்கூடும். அந்த உயர்ந்த எண்ணங்களால் விகர்சித்தல் எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருந்தான், ஒரு ஆலோசகரிடத்தில் வந்து கேட்டான், நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன், என்ன செய்யறது? அவர் சொன்னாரு, உன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுப்பான்னார். ஐய, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லவங்க தான். நல்லவங்கன்னா அவங்க என்ன மாதிரிங்க? என்ன மாதிரியே சிந்திப்பாங்க, ஒத்த சிந்தனையாளர்கள் தான் நாங்கள் நண்பர்களா இருக்கோம். அப்போதான் அந்த ஆலோசகர் சொன்னார், ஒத்த சிந்தனையாளர்களுடன் உட்காராதே, சரியான சிந்தனையாளர்களுடன் உட்கார். நிச்சயமா சொல்றேன், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஜெயிச்சுத்தான் ஆகணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சுத்தான் ஆகணும். பக்கத்துல இருக்கிறவன இல்ல, உன்ன எக்ஸாம ஜெயிச்சுதான் ஆகணும். நான் நேத்து உசேன் போல்ட்னு ஒரு ஆள் இருக்கிறார்ல, ரன்னர், 9.58 அவருடைய வேர்ல்ட் ரெக்கார்ட். செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால ஃபவுல் பண்ணி வெளியேற்றிடுறாங்க 2011. 2012 வராங்க அந்த மனுஷன், ஜமைக்கா. நான் யூடியூப்ல போட்டு பார்க்கிறேன், வராங்க, ஸ்லோ மோஷன் பண்ணி பார்க்கறேங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் குழந்தைகளை. உசேன் போல்ட்ட பார்க்கிறேன், உசேன் போல்ட் என்ன தெரியுமா பண்றாரு? ஓடிட்டே இருக்கிறாருங்க. ஓடுனா நீ யாரை பார்ப்ப? யாரை விட கூடுதலா நீ ஓடணும்னு பார்ப்ப? கூட இருக்கிற ஆளு தானே. அவன் யாரையும் பார்க்கலங்க, அவன் பார்வை எங்க, நீங்க இன்னைக்கு போய் போட்டு பாருங்க. அவன் ஓடும்பொழுது அவன் பார்வை எங்க போகுதுன்னா, அவன் பார்வை போர்ட்ல போகுதுங்க. ஏன்னா போர்ட்ல தான் வந்து டைமிங் போயிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த ரெக்கார்டை உடைக்கிறது தான் முக்கியமே தவிர கூட இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுல அவன் கருத்தே செலுத்துறீங்க. அதுதான் குழந்தைகளை வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. யார் லெஜெண்ட் தான் வந்து ஜெயிக்கிறவங்க. நீ லெஜெண்டா இருக்கணும்னு நினைக்கிற, this is the chance to prove yourself that you are going to be a legend. அவ்வளவுதான். எது நீ வந்தாலும் நீ அதுக்கும் மேல நீ ப்ரூவ் பண்ணு. உன்கிட்ட எனர்ஜி இருக்கு, உன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளால் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு உயர முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும்.
கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரே காரணம் சொல்லவா? கலாம் சொல்றாருங்க, அவருடைய என்கிட்ட அந்த வாட்ஸ்அப் இருக்கு, அந்த 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 குறிப்பிட்டமா சொல்றேன், குழந்தைகளே, பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக என்னை அழைப்பார்கள், அவர்களுக்காக நான் போவதே இல்லை. நான் அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற பொழுது அந்த முகத்தில் தெரிகின்ற அந்த மின்னலை ஒரு குழந்தை இப்படி பார்த்து கொண்டு இருக்கும். அந்த குழந்தைக்காகத்தான் போறது. அந்த கண்கள் இருக்குல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், யார் எங்க ஜெயிச்சாலும் வந்தாலும் அப்படி பார்த்து வச்சுக்கோ. ஏங்க உன்ன மாதிரி தானே அவனும், உன்ன மாதிரி தானே அவளும், அவன் பண்றான், உனக்கு என்ன தடை? எங்க நம்ம பின்னால போறோம்? The only person will help you in this world is you. அவ்வளவுதான். உனக்கு நீதான் உதவி செய்ய முடியும். அடுத்தவர்களுடைய உதவி எல்லாம் அவ்வளவு சிறப்பாக வராது. ஆசீர்வாதம் இருந்தால் பெற்றுக்கொள், இல்லை என்றால் கிண்டல் செய்து மருந்து விடு. அது உன் போக்கு, எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை. நான் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் நுழைந்தேன். பார்வோன் ஸ்வாலோ என்கின்ற ஒரு பறவை, பேர் ஞாபகம் வச்சுக்கோ. பார்வோன் ஸ்வாலோ என்கின்ற ஒரு பறவை கலிபோர்னியாவிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு பறந்து வருது. 8300 கிலோமீட்டர் பறந்து வருது. பறந்து வந்து அர்ஜென்டினால ஹால்ட், குஞ்சு பொரிக்குது, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. குஞ்சுகளோடு பிப்ரவரி மாசத்துல, மார்ச் மாசம் எண்டுல அத்தனை பேரும் பறந்து மறுபடியும் கலிபோர்னியாவுக்கு போறாங்க. 8300 16600 கிலோமீட்டர் பறக்குது. எனக்கு இது வந்து செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே நான் சும்மா இல்லை, நான் கூகுள் பண்ணேன். என் மனசுல ஒரு டவுட். நடுவுல எது என்னை சிந்திக்க வைத்ததுன்னா, அது போற வழி வந்து காட்டு வழி கிடையாது, கடல் வழி. அது எப்படிங்க பறந்துகிட்டே இருக்கு? அதுக்கு தோல் வலிக்காதா? அதுக்கு பசிக்காதா? நான் பாரு, அது என்ன பண்ணுமா, பறக்கணும்னு முடிவு பண்ண உடனே ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல குழந்தைகளை, குச்சி, அந்த குச்சியை உடைச்சி எல்லா பறவைகளும் கையில் எடுத்துக்குமா, வாயில் வச்சுட்டு தான் பறக்குமா. அது முன்னால போகுதுல தாய் பறவை, அது மீன் வாடை பார்த்த உடனே ஒரு சிக்னல் கொடுக்குமா. எல்லாம் என்ன பண்ணுமா, தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருமா கீழே. குச்சி மிதக்கம்ல, குச்சியில் உட்காந்துக்குமா. மீன் வாடைக்கு மீன் வரும் அங்கே. அந்த துள்ளி வர்ற மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சியை எடுத்துக்கிட்டு பறந்து போகுமா. நான் யோசிச்சு பார்த்தேன், 8300 கிலோமீட்டரை ஒரு சின்ன குச்சியை நம்பிட்டு ஒரு பறவை கடக்குதுன்னா, மனிதர்களாகிய பிறந்த நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய திறமையையோ சிறிய நம்பிக்கையோ வைத்துக்கொண்டு முன்னேறிவிட முடியாதா? முன்னேறிட முடியாதா? ஒருத்தன் தூக்கு போட்டுட்டு இருந்தான், அவங்க அப்பா அப்படி கிராஸ் பண்ணாரு, பார்த்துட்டு நின்னாரு. என்னடா பண்றேன்னு கேட்டாரு. தூக்கு போட்டுக்கிறோம்போ. தூக்கு போட்டுக்கிறியா? ஏன்டா வாழை பிடிக்கலப்பா? ஏன்டா வேற ஐடியா கிடைக்கல, வலிக்குமேடா. அப்பா, இல்லப்பா விஷம் சாப்பிடலாம் தான் நினச்சேன், போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. ட்ரெயினில் போய் விழுந்தலான்னு நினச்சேன்னா அந்த பாடியை பற்றி நினச்சாலே பயமாக இருந்துச்சுப்பா. சரி, பஸ்ஸுக்கு முன்னால் விழுந்தலான்னு பார்த்தான்ப்பா, பஸ் எல்லாம் இப்போ சரியான நேரத்துக்கே வரமாட்டேங்குதுப்பா, நம்ப முடியலப்பா. சரி, அதனால தான்ப்பா தூக்கு போட்டுக்கலாம். டேய், சாவறதுக்கு இவ்வளோ யோசிச்சியடா, வாழறதுக்கு ஒரு வழி கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். நினைச்சு பார்த்தா நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய வருதுங்க. வீட்டில் போய் உன்னிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்று பட்டியல் போட்டு பார். நீ பிறந்தது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகத்தான். அந்த இலக்கு உனக்கு முன்னால் இருக்கிறது. இந்த +2 ஒழுக்கமான மாணவன் என்று பெயர் வாங்குவதோ பெரிய விஷயமே கிடையாது குழந்தைகளே. என்னுடைய பையன் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். உன்னை விட ஒரு 2 வயசு பெரியவன், அவ்வளவுதான். அவன் ரொம்ப குண்டா இருப்பாங்க. ராதிகா மேடம்க்கு தெரியும். 98 கிலோங்க. 8ஆம் கிளாஸ்ல, 9th ஸ்டாண்டர்ட்லங்க, 1 இயர்ல தாங்க, 1 இயர்ல 63 kgக்கு வந்துட்டான். ஹைட் வந்து 5.9 போயிட்டான். இடுப்பு வந்து 32க்கு வந்துட்டான். நான் அவன்கிட்ட கேட்டேன், டேய் தம்பி, இப்படி கிராஜுவல் இப்படி மெலிஞ்சு இப்படி ஸ்மார்ட் ஆயிட்டேடா. அவன் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆயிட்டான், பெஸ்ட் கேடட்டா போயிட்டான். என்கிட்ட போட்டோ இருக்கு, அவனுடைய பெஸ்ட் கேடட் போட்டோ இருக்கு என்கிட்ட. எப்படிறான்னு கேட்டான். அவன் சொன்ன பதில் தாங்க. எதுவுமே குழந்தைகளே, நானோ ஆசிரியர்களோ அம்மா அப்பாவோ சொல்லுவதெல்லாம் சொல்தான். மாற்றம் உனக்குள் நிகழ வேண்டும். உனக்குள் ஒரு மாற்றம். அவன் சொன்னா, அம்மா குண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா,
குண்டா இருந்து மெலிஞ்சு போறதும் கஷ்டமா இருந்துச்சுமா. நான் என் கஷ்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேம்மா. குண்டா இருக்கிறது கஷ்டம், குண்டா இருக்கிறது மெலிகிறது கஷ்டம். எந்த கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமா நான் எடுத்துக்கணுமோ நான் அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிட்டேன். குண்டா இருக்கிறது மெலிகிற கஷ்டத்தை எடுத்துக்கிட்டேம்மா. நான் இன்னைக்கு மெலிஞ்சு போயிட்டேம்மான்னு சொன்னான். இவ்வளவுதாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தோத்துட்டா இவங்க எல்லாம் சொல்றத நீ கேட்கணும். நீ ஜெயிச்சுட்டா நீ சொல்றத நாங்க கேட்போம். உன் இஷ்டம். அவ்வளவுதான். எனக்கு இதுதான் வேணும்னு நீ கேட்கலாம், உனக்கு அது கிடைக்கும். இல்லை என்றால் நாங்கள் சொல்லுவதை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படி இருக்க காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல நின்று ஜெயிக்கணும்னா நீ உன்னுடைய நிலையிலிருந்து அப்படி உயர்ந்து எகிரி அடிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் இப்படி நிற்கும் போது, போட்டோல பிடிக்கும் போது அப்படி ஒரு சின்ன ஒரு எகிரிட்டோம்னா ஹைட்டா தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு எகிரணும். அந்த ஸ்பாட் பார்த்து எகிரிடணும். அவ்வளவுதான். நாம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இவ்வளவு ஆசீர்வாதமான சூழலோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். கோயில் யானைக்கும் விநாயகர் யானைக்கும் என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? கோயில் யானை பிச்சை எடுக்குதுங்க, விநாயகர் யானை பிச்சை போடுதுங்க. என்ன வித்தியாசம்னா, யானைனா மதம் பிடிக்கும், மதம்ன்றது பலவீனம். பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது பாகன் கையில் கொடுத்துருக்கு, பிச்சை எடுக்குது. விநாயக யானையை போய் பாருங்க, அது தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே கொண்டிருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். இவ்வளவுதான். அடுத்தவர்கள் வந்து வழிகாட்ட வேண்டும், அடுத்தவர்கள் உன்னை சரி செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் இல்லை என்றால் நீ பேசிக் கொண்டிருப்பாய், அடுத்தவர்கள் இல்லை என்றால் நீ காப்பீடிப்பாய் என்றால் நீ கோயில் யானை. யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் என் ஒழுக்கத்தில் என் வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும். அவ்வளவுதான். 23 வயசுல யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க, நீ தனியா நிப்ப. அந்த நேரத்தில் உன் கூட வருவது உன்னுடைய மார்க் ஷீட். அறுவடை பண்றதுக்கான நேரத்தை பயன்படுத்திக்கொள். உன் டைரியில் இன்று இரவு போய் எழுதி வைத்துக்கொள். 17 வயது முதல் 25 வயது வரை ஒருவன் ஒருத்தி எதை செய்வானோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வார்கள். யூ டிசைட். புத்தன் சொல்லுவதை போல், நான் புத்தன் என்றால் நான் புத்தன், நான் நாய்தான் என்றால் நான் நாய்தான். நீ யார் என்பதனை நீ முடிவு செய். உனக்கு ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நீ சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தடக்கல்லாக மாற்று. யாரோ ஒருவர் பேசினார்கள், செதுக்கினா பாறைக்கு வலிக்கும், வலியை தாங்கும் பாறை சிலையாகிறது. வலிக்கிறதே என்று பட்டு தெரிக்கிற கல் படிக்கல்லாகிறது. நீ என்ன செய்? உன்னை செதுக்குகின்ற ஊழியை தாங்கு. நீ சிலையாக வர வேண்டும். அடுத்த முறை நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ உன் சிகரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டும். நானும் என் சிகரத்தை தொட்டுக்கொண்டு உனக்கும் எனக்குமான அந்த சந்திப்பு நிகழ வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.